சேமியா கேசரி தான் இன்னைக்கு செய்ய போறாங்க. சாப்பிட திகட்டாத ஒரு ஸ்வீட்டு. தொட்டு நெய் சொட்டுதுடா. எனக்கு குருநாதர் வந்து இஸ்லாமியர் தான். சென்னையில் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்கள்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. வணக்கம் கட்டுறதுக்கு வழக்கமா நம்ம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இனிப்பு இல்லாமல் நம்ம சமையலே கொடுத்தது கிடையாதுங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான உணவு ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணால் அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இஸ்லாமியர் வீட்டு கல்யாணத்தில் மட்டுமே பேர் புகழுமா இருந்த சேமியா கேசரி தான் இன்னைக்கு செய்ய போகிறேங்க. என்னக்கா சேமியாவில் கேசரி கிண்டலாமா? எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் பார்க்க போகிறோம். குனாஃபா மாதிரியே ஒரு சேமியா அங்கே அரபு நாட்டில் செய்வாங்கன்னா அது பேர் குனாஃபா சொல்லுவாங்க. இன்னொன்று பாஸ்பூசா. இந்த மாதிரி செய்கிறது அதுவும் கேசரி மாதிரி தான். நம்ம எப்படி நம்ம கேசரியை வந்து சட்டியில் கிண்டுவோமோ அந்த மாதிரி நம்ம ட்ரேல ஓவனில் வச்சு எடுப்போம். அது எடுத்த பிறகு சுகர் சிரப்பை அதில் நல்லா ஊற வைப்போம். அதுக்கு பேர் தான் பாஸ்பூசா. நாங்கள் கேட்டது சேமியா கேசரி. பார்த்துருக்கீங்கல்ல, இன்னைக்கு சுவைச்சிருவோம். இன்னைக்கு இந்த சைவ விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்காக சென்னை சித்தலப்பாக்கத்துலேருந்து இந்த விருந்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அந்த குடும்பத்தார் நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நம்ம மூலிமா நிறைய உதவி பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தார் எல்லா வளமும் செல்வம் பெற்று 100 ஆண்டு காலம் நீடித்து வாழணும் என்றே கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பார், மோர் குழம்பு, கோஸ் பொரியல், தக்காளி தொக்கு, வாட்டர் பாட்டில், இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான சேமியா கேசரி. வழக்கம் போல வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம். சேமியா கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். சுத்தமான எண்ணெய், பசுமாட்டு நெய், சர்க்கரை, கல் உப்பு, கேசரி பவுடர், ஏலக்காய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, மலை மாதிரி குமிச்சு வச்ச சேமியா மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்க. ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு இன்னைக்கு கேசரி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால தான் மலை மாதிரி சேமியா குமிச்சு வச்சு. நம்ம ரவை கேசரி மாதிரி தாங்க சேமியா கேசரிக்கும் சுடு தண்ணி வைக்கணும். அதை வச்சுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொச்சிச்சு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம கேசரி செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நெய், 100 கிராம் அளவுக்கு எண்ணெய், முந்திரி, திராட்சை தேவையான அளவு சேர்த்துங்க. ரொம்ப மிதமான சூழ்நிலை இல்லைன்னா பெருகிடும். நல்ல நெய்யிலேயே முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே நெய்யில் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது 200 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கன் பொருள் உலக்க குத்துங்க. சூப்பராக வந்துச்சுங்களா? இந்த அளவுக்கு வரும்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் கேசரி கலர். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து இஸ்லாமிய வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் செய்யக்கூடியதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கணும். சுடு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. தண்ணி இல்லாமல் சேமியா வேகுதுங்களா? இந்த அளவுக்கு இருக்கும்போது அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் இடித்த ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடிச்சுக்கோங்க. நெய்யில் வறுத்தா முந்திரி திராட்சை, இதுக்காக தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இரநூறு கிராம் சேமியாக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க. அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்க ஒரே ஒரு சிட்டிகை கல் உப்பு. முடிந்ததா? முடிஞ்சுங்க. சேமியா கேசரி பார்சல் போட்டு கொடுத்துருவோமா? கண்டிப்பா.
ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட் கிடைக்கிறது கஷ்டம் தான். அதனால தான் இன்றைக்கி நெய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தி ஒரு சூப்பரான சேமியா கேசரி தயார் பண்ணியிருக்கோம். ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூனுக்கு ஒரு வரலாறு கம்மியாக இருக்குக்கா, தேடி கொடுக்குறாருக்கா. எவ்வளோ பாசம் எங்கிட்ட, அண்ணன் பாசம் எங்கிட்ட தம்பி பாசம். யார் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றதுனே அதில் முந்திரி கம்மியாக இருக்குக்கா, தம்பி முந்திரி அதிகமாக இருக்குக்கா. 2 பேர் நம்ம இங்கே ஒன்று இருக்கு எடுத்து. இந்த ஸ்பூனுக்கு ஒரு வரலாறு இருக்குக்கா. இருக்கா? ஆமாம், அது நம்ம ஊர் ஸ்பூன்லாம் கிடையாதுக்கா. அது ஸ்ரீலங்காவா? அப்படியா? ஆமாங்க, அது ஆட்டையை போட்டது நான் தானே. இல்லைங்க, அது ஆட்டையெல்லாம் போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்பூனு கேட்டேன், ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் 6 பேர் இருக்கோம், 6 ஸ்பூன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது நான் தானே. ஸ்பூன் முன்னாடியே வச்சிருக்காங்க, வேண்டது எடுத்துக்கன்ட்டு. நம்மளுக்கு சும்மா கிடச்சா விட்டுருமா, அதனால தான் அந்த ஸ்பூன் எடுத்துட்டு எப்படிப்பா இருக்கு? அது மாதிரி ஸ்பூனா கேசரியா? தார் மாறு. சேமியாவில் கிச்சடி தான் சாப்பிட்ருக்கோம். கேசரி இப்போ தான் இப்போ கூட பாயாசம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பாருங்க. சேமியால கிச்சடியா? சேமியாவில் கிச்சடி. ஆமாண்ணே, சேமியா உப்புமா. ஆனால் நாங்கள் கிச்சடின்னு தான் சொல்லுவோம். சேமியா கிச்சடி, சேமியா பாயாசம் சாப்பிட்ருக்கோம். முதல் முறையாக நம்ம ஜாக் மாஸ்டர் அண்ணன் வந்து நமக்காக தொட்டு 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 தொட்டுது நெய் சொட்டுதுடா தொட்டு. செமையாக சூப்பராக வந்திருக்குதுண்ணே. நல்ல சுவையாகவும் இருக்குது. அந்த நெய், முந்திரி, பழம், திராட்சை எல்லாம் போட்டோன்னா அதனோட டேஸ்ட்டு சேர்த்து வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட திகட்டாத ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த ஏலக்காவோட ஃபீலு, முந்திரி, நெய், சேமியா வெந்த விதம், அளவான சர்க்கரை சூப்பராக இருக்குங்க. எனக்கு குருநாதர் வந்து இஸ்லாமியர் தான் சென்னையில். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்கள்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே டேஸ்ட்டு இன்றைக்கி நம்ம இடத்துலையும் செஞ்சுருக்கோம், மக்கள்கிட்ட காட்டியிருக்கோம். இன்றைக்கி உணவு கஷ்டப்படுற ஏழையிலே மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க போகிறோன்றதுல கட்டது கையில் ரொம்ப சந்தோஷப்படுது, பெருமைப்படுது. அமாவாசைக்காக சித்தலாப்பாக்கத்துலேருந்து சைவ விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் சேமியா கேசரியோட சைவ விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோர ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழையில மக்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்குன்னு சேமியா கேசரி பார்சல் போட்டு கொண்டே கொடுக்குறோம். நம்ம சாப்பிட்ட மாதிரியே கொடுங்க. நம்ம சாப்பிட்ட மாதிரியே நல்லா நிறையா முந்திரி, திராட்சை எல்லாம் வச்சு இப்படியே பார்சல் பண்ணி கொண்டு கொடுக்குறோம். ரசம் ரெடி ஆயிடுச்சா? மல்லித்தலை போட்டுக்கிறோம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேங்காய் துருவல் போட்டுறோம். காய்கறி சாம்பார் தடலாம் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடுறோம். தக்காளி தொக்கு, தயிர் குழம்பு ரெடி. தயிர் ஊற்றுறோம். தலவாழை இலையில வடி சாதம் கட்டுற வெள்ளை சாதம் பார்சல் பண்ணுறோம். பொரியல் பார்சல் கட்டுறோம். பார்சலுக்கு சாம்பார் கட்டுறோம். நல்ல தாராளமாக ஒரு 2 கரண்டி கட்டுறோம். தக்காளி தொக்கு, தயிர் குழம்பு இப்போ பார்சல் கட்டுறோம். ரசம் பார்சல் கட்டுறீங்களா? ஆமாம், ரசம் பார்சல் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி ரசம். அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உங்கள் சைவம் விருந்து கொடுத்துருக்குறாங்க ஐயா. மச்சிவாயன நாராயணமூர்த்தி அவங்க நல்லா இருக்காங்க. ஐயா, அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நோய் நொடி இல்லாமல் அந்த அண்ணன் கொடுத்த குடும்பம் நோய் நொடி இல்லாமல் இருக்காது சாப்பிடுவோம். சிவாய நல்லதே நடக்கும், மக்கள் நல்லா இருக்காங்க. ஐயா, அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்க ஐயா. நல்லதே நடக்கும். கணபதி வாசல்ல இருந்து அன்னதானம் கொடுத்தவங்க மக்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், மக்கள் மாற்றி நல்லா இருக்கும், புள்ளும் குட்டி நல்லா இருக்கும். அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உணவு கொடுத்துருக்குறாங்க. அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்க. சாப்பிடுங்க. சரி. அமாவாசை முன்னிட்டு உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கணும், வாழ்த்து நல்லா இருக்கணும். அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. நன்றிங்களா. அமாவாசை முன்னிட்டு சித்தலப்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்க. சாப்பிடுங்க. சரி. பார்த்துருப்பீங்க, இஸ்லாமியர் வீட்டு கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சேமியா கேசரி செய்வாங்களோ அந்த மாதிரி கேசரி செஞ்சோம். அதையும் பார்த்துருப்பீங்க. ரோட்டோர ஒரு வேளை உணவு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்போம். அவங்களும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையை முன்னிட்டு சென்னை சித்தலப்பாக்கத்துலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க.
அதே போல் நாங்களும் சிறப்பாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்தார் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்லும் பெற்று இன்னும் 100 ஆண்டு காலம் நீடித்து வாழணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.